அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டு முடிஞ்சு 2024 புத்தாண்டு பிறக்க போகுது. அதற்கான பலனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த புத்தாண்டு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் எப்படி சொல்லலாம், எல்லோரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காலசக்கரத்தில் லாபம் தர வீடான 11வது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சரி, இது பொதுவாக இருக்குது. இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா, இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். 3ஆம் இடமான தைரியம் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது. 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்கார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் சனி பகவானும் 3ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் பார்வையாக சிம்மராசியிலும் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார். மே 1ஆம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார். முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்க்கலாம். வருட கிரகங்கள் என்று நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக இருக்குது. கேது பகவான் ஞானக்காரகன் குடியிருக்கிறார் உங்கள் இதுலேயே. அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவானும் 7வது வீட்டில் ராகு பகவானும் 8வது வீட்டில் குரு பகவானும் இருக்கார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக 6, 7, 8 ஆகிய இடத்துல பார்த்தீங்கன்னா வரிசையாக கிரக நிலைகள் அனைத்தும் இருக்கின்றன. 6ல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான யோகமான பலனை அள்ளி தருவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிற ராகு பகவானால் கொஞ்சம் அதிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களோட ராசியிலே கேது பகவான் இருக்கிறதால சர்ப்பதோஷத்தில் நீங்கள் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். கெடுதல் தான் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மிகவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ ஓனவனுக்கு 9ல் குரு. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுவறத்தால அவரும் வாரி கொடுப்பார். நல்ல யோகமான பலன்கள் தான் உங்களுக்கு தருவார். அப்போ ராகுவால் ஏற்படும் பார்த்தீங்களா பிரச்சனை, அது எல்லாத்தையும் குரு பகவான் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றி விட்டுருவார். இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் இந்த 3மே சனி பகவான் அடித்து நொறுக்கிடுவார். அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எதிரிகள்னு இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க அடியோடு அழிஞ்சிருவாங்க. தொழில் போட்டியாளர்கள் இவங்கன்னா யாருமே உங்களுக்கு பக்கத்திலோட நிற்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வளர்த்து விட்ருவார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. 6ல் இருக்கார்ல சனி பகவான், அவர் எதிரில் இல்லாமல் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். 2024 ஆண்டு உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஆண்டாக தான் இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள எதிர்த்தா அவங்க தானாகவே அழிஞ்சிருவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பார்வை பலன் அதிகமாக இருக்குது. சனி பகவான் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் அழிச்சிடுவார். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சொந்த தொழில், குடும்பம், வேலை வாய்ப்பு இதை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும்.
6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சென்ற ஆண்டு இருந்த கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், மன உளைச்சல்கள் போன்றவற்றை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருவாரு. ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா நோய் இல்லாமையும் கடன் இல்லாமையும் வாழ்கிறது தான் மிகவும் முக்கியம். அந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு இந்த சனி பகவான். கடந்த ஆண்டில் நீங்கள் கஷ்டங்களை சந்தித்தாலும், ஏன்னா 2023 அஷ்டமத்தில் இருந்ததால் கடன் வாங்கியிருப்பீங்க, நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தீர்த்து வைக்க போகிறாரு. கடந்த காலத்தில் நோய் நொடியில் இருந்தீங்கன்னா இப்போ இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் கோமாவில், அதாவது மூளை பாதித்து பைத்தியம் மாதிரி இருந்தீங்கன்னா கூட அவங்களோட குணமடைகிற ஸ்தானத்தில் உங்களுக்கு வலுப்பெற்று இருப்பதால் நீங்கள் கவலையே விட்டுடுங்க. இந்த நீண்ட நாள் வியாதிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சர்க்கரை வியாதி, மஞ்சக்காமலை, இதுக்குன்னா இதோட மாற்று மருந்துகள் மூலம் நீங்கள் குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். குறிப்பாக இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 5ல் இருந்தபோது கடந்த ஆண்டில் பஞ்சம சனியாக உங்கள் ராசியிலே இருந்தபோது அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா பரம்பரை வியாதிகளை உங்களுக்கு கொடுத்துருப்பார். உங்கள் முன்னோர்களுக்கு அப்பா, தாத்தா இவங்களுக்கு இருந்த வியாதிகள் உங்களுக்கு வந்திருக்கும். அதை இப்போ தீர்த்து வைக்கவும் போகிறாரு. இதெல்லாம் குறைச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே காண்பீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வழி விட்டுட்டார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பணத்தை முடக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா பணம் முடக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு ஊதிய உயர்வு இது மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தால் விட அது கிடைக்காம முடக்கம் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி வரைக்கும் அஷ்டம குருவால் எல்லாத்தையுமே தகுடுபடியாக ஆக்கிடுவார். ஏப்ரல் 21 மகா குரு பெயர்ச்சி நடக்கிறது. அவர் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துக்கு வராரு. ஓர்ணவனுக்கு 9ல் குரு. அவர் எதற்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன யோகம் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க, அந்த யோகத்தை கொடுக்கறதுக்காக வராரு. உங்களுக்கு தகப்பனார் வழியில் இருந்த சொத்துக்கள் கண்டிப்பாக வரும், பண சேர்க்கை ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். இந்த சர்ப்பதோஷத்தை நீக்கிறதுக்காக உங்கள் ராசியிலேயே வராரு. ஏப்ரல் மாதம் 21ஆம் அப்புறம் அற்புதமான ஆண்டாக இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு மாறும். சரி, குருபெயர்ச்சிக்கு அப்புறம் என்னடா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றம், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதனால் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பணம் தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். 10 ரூபாயாச்சும் மிச்சப்படுத்துவீங்க கண்டிப்பாக. இது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். இந்த 2023 பார்த்தீங்கன்னா 8ல் இருந்ததால் உங்களால் 10 ரூபாய் கூட மிச்சப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்காது. 9ல் வருவதால் குரு பகவான் அள்ளி கொடுப்பாரு, நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இந்த சொந்த தொழில் தொடங்கணும்னு என்ன இருந்துச்சுங்களா அவங்கன்னா பார்த்தீங்கன்னா, இல்லை சொந்த தொழில் நடத்திட்டு இருக்கவங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் அடையும், இல்லை புதிய தொழில் தொடங்கலாம். இதன் மூலம் பல மடங்கு உங்களுக்கு வருமானமும் வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த மந்த நிலையில் நானும் தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அவங்கன்னா மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை காண்பீங்க கண்டிப்பாக. 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கிற இடம். அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது தந்தையாரின் உடல்நலத்தில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுங்களேன் இதுக்கு முன்னாடியே அது நான் இப்போ தீர்த்து வச்சுருவார். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பெற்றோருக்குள்ள மனக்கசப்புகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுனா தீர்த்து வச்சுருவார். இந்த காதல் திருமணம் செஞ்சு பிரிஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அப்பன் மகன்கள், மகள், அப்பாக்கள்னா அவங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துரு. உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். 7ல் ராகு இருக்கும்போது தொழில் கூட்டாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. அதனால் நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மிகவும் பொறுமையாக இருக்கணும். ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் வந்த பிறகாடு ராகுவை அவரே கட்டுப்படுத்திடுவார். அதனால் பிரச்சனைகளின் தாக்கம் குறைந்துவிடும். உங்களுடைய ராசிலேயே கேது இருக்கத்தையும் குரு பகவான் அவர் பார்த்துப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷத்தில் இருக்கிற பிடியை அவரே நீக்கி விடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து நீங்கள் செல்லணும். அப்போ தான் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும்.
கன்னிராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஏப்ரல் மாதம் குருபெயர்ச்சிக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எடுங்க. அது நல்லபடியாக நடக்கும். அது வரைக்கும் அதை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த குறையும் இருக்காது. இந்த 2024 ஆண்டு காசு பணத்துக்கோ வாழ்க்கைக்கோ செல்வத்துக்கோ பொருள் சேர்க்கை, பொன் சேர்க்கை, வாகன சேர்க்கை, குடும்பம், தொழில், குழந்தைங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா காலைல குளிச்சுட்டு விநாயகருக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வழிபட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள் தாக்கம் குறைந்து விடும். கன்னிராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.